கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சென்னைக்கு வந்தாங்க, காஞ்சிபுரத்துக்கு போனாங்க. இதில வந்து முக்கியமான ஒரு வேலையை அவங்க பார்த்தாங்க. என்ன செய்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில உள்ள தமிழக பாஜகவினுடைய பல்வேறு நிர்வாகிகள அவங்க நேர்ல சந்திச்சு பேசுனாங்க. பேசும்போது அதில வந்து முக்கியமான ஏன் வந்து பாஜக வந்து தோல்வி அடைஞ்சுன்னு அவங்க அத பத்தி ஆராய்ச்சி பண்ண வரல. அண்ணாமலை போயிட்டாரு ரைட்டு. அண்ணாமலைக்கு கூடால பாஜகவினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஏன் போறாங்க? தொண்டர்கள் எல்லாம் ஏன் போறாங்க? அப்படிங்கிறத பத்தி அந்த அம்மா விசாரணை நடத்தினதாக, அத பத்தி கருத்து கேட்டதாக ஒரு தகவல். அதுல தமிழக பாஜக நிர்வாகிகள் வந்து சில பேருக்கு அண்ணாமலைய பிடிச்சிருக்கு. அவருடைய செயல்பாடு பிடிச்சிருக்கு. அதனால அண்ணாமலைக்கு பக்கத்துல மாநில அளவில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் கூட போயிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் இங்க தமிழக பாஜகவினால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காம ஒதுக்கி வைச்சனால அந்த அதிருப்தியில இருந்தவங்க, மாவட்ட அளவுல உள்ளவங்க, மாநில அளவுல உள்ளவங்க எல்லாம் கூட அங்க போயிருக்காங்க. அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவங்க கிட்ட பதிவு செய்திருந்ததாக தகவல்.